Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். படித்த வரைக்கும் எனக்கு பிடித்த விஷயம் அப்படின்னு பார்த்தா அதில் சில விஷயங்களை கவனப்படுத்துறது இருக்குல்ல. இப்போ மெனோபாஸ் பற்றி, பெண்களுடைய உடல் நலன் பற்றி கவனப்படுத்துவது அப்படின்றது வந்து பெரும்பாலும் நடக்கிற விஷயம் இங்கே இல்லை. 2-3 விஷயத்தை நான் வந்து கவனிச்சிருக்கேன். ஒரு 2-3 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 வருடங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் புத்தக திருவிழாவில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே நான் பேசின விஷயம் வந்து ஒரு பெண்ணுடைய கோபம் எப்படி இலக்கியத்தில் வெளிப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக அது இருந்திருக்கு. ஃபெமினிசம் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து அது ஒரு ஒவ்வாமையை தருது. நான் வந்து பெண்கள் ஆண்கள் சமத்துவமாக இருக்கணுன்றதை வலியுறுத்துறேன், ஆனால் நான் ஃபெமினிஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செலிப்ரிட்டிஸாக இருக்கக்கூடியவங்க பேசுகிறதெல்லாம் நான் வந்து கேட்கும் போது எனக்கு அதை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை கோவப்படுறதா சிரிக்கிறதா என்னன்னே தெரியல. ஏன்னா ஃபெமினிசம்ன்ற அடிப்படை கான்செப்டே ஈக்குவாலிட்டி தான். அந்த புரிதல் இல்லாமல் நான் வந்து இதை பேசுகிறேன் அப்படின்றப்போ அந்த புரிதலின்மையை நோக்கி நம்ம திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படும், பொதுவெளியில் புறக்கணிக்கப்படும் விஷயங்களாக அல்லது பேசப்படாமல் ஒதுக்கப்படும் விஷயங்களாக இருக்கக்கூடியவற்றில் சில விஷயங்கள் நான் முக்கியமாக கருதுறது வந்து ஒரு பெண்ணுடைய கோபம், ஒரு பெண்ணுடைய மகிழ்ச்சி, ஒரு பெண்ணுடைய உடல் நலன், இதெல்லாமே வந்து பொதுவாக பேசு பொருளாவதில்லை. ஒரு பெண் தன்னளவில் தனக்காக சந்தோஷமாக இருக்கா அப்படின்னா அது இந்த சமூகம் வந்து தொடர்ச்சியாக குற்ற உணர்வுக்கு ஆளாக்க தான் ட்ரை பண்ணுது. நீ ஏன் அப்படி பண்ணுற, உனக்கு இந்த பொறுப்பு இல்லையா, அந்த பொறுப்பு இல்லையா, உனக்கு நீ வந்து ஒரு பொறுப்பாக நடந்துக்க வேணாமா, இப்படித்தான் தொடர்ச்சியாக வந்து ஒரு பெண் மீதான கட்டுப்பாட்டை வந்து விதிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த விதத்தில் இந்த புத்தகம் வந்து மெனோபாஸ் மாதிரியான விஷயங்களை, எமோஷ்னல் ஹெல்த் சார்ந்த விஷயங்களை டீல் பண்ணுது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பட்டுது. அதை தொடர் சொன்ன மாதிரி அதெல்லாம் இன்னும் ஏன்னா இதை பற்றி வந்திருக்கக்கூடிய கட்டுரைகளும் சரி ஆய்வுகளும் சரி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற அளவில் அதை இன்னும் வந்து தொடர் கவிதா விரிவுபடுத்தி எழுதலாம் அப்படின்றது வந்து நான் முக்கியமாக இங்கே சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம வந்து பேசுகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பெண்கள் எவ்வளவு முன்னேறி இருக்காங்க, எவ்வளவு பெரிய இடங்களுக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்றத வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் எங்கேயாவது இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பேசினா கூட தொடர்ச்சியாக வரக்கூடியதை வந்து எத்தனை சாதிச்சிருக்காங்க, எத்தனை இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நான் ஒரு 25-26 வருடமாக ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் கவர் பண்ண சில ஸ்டோரிஸை வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். 2014 ஹிந்து தமிழில் அப்போ நான் இருந்தேன். அப்போ சேலம் அது வந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான். சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு வாழப்பாடிக்கு பக்கத்தில் சில கிராமங்களில் வந்து இது நடக்குது, ஃபீமேல் ஃபீட்டிசைட் நடக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே இது நடந்த விஷயம், அதற்கு தீர்வுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்ணாங்க 90ஸ்லாம். அதன் பிறகு தான் நான் வந்து ஃபீல்டுக்கு வரேன். 2014 நடக்குது அப்படின்றப்போ அதை பற்றி திரும்ப எழுதணுன்றதுக்காக நான் போனப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வாழப்பாடிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 100 ஜோசியர்கள் இருக்காங்க. 100 ஜோசியர்களுக்கும் ஒரே வேலை தான். அவங்க நீங்கள் ஒரு ஜாதகத்தை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணான்னு சொல்லுவாங்க அவங்க. இப்படி ஒரு விஷயம் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. எனக்கு நம்ம பொதுவாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ஜிஓஸோட உதவியோடு தான் சில இடங்களை ஆக்சஸ் பண்ண முடியுன்றதுனால இப்போ சைல்டு ரைட்ஸ் அண்ட் யுக்ரைன் ஒரு அமைப்போட ஒரு வாலண்டியர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, ஒரு 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க என்னோட வந்தாங்க. நான் அவங்கள கூட்டிகிட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறேன். அங்கே வந்து முதல்ல அந்த ஜோசியர்கிட்ட போகணும், ஒரு ஜோசியர்கிட்ட போகணும். அவர் பார்த்துட்டு சொன்னார், இந்த முறை உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும், இதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த முறை தான் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, நான் அந்த லேடி வந்து என் கூட ஹாஸ்பிட்டல் வராங்க, ஸ்கேன் சென்டர் வராங்க. ஸ்கேன் சென்டரில் வந்து முதல்ல ஒரு ஸ்கேன் சென்டரில் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்கேன் சென்டரில் வந்து பண்ணுறாங்க. கோட் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மிரிண்டா ஃபேண்டா குடிங்க, மிரிண்டா குடிங்க, ஃபேண்டா குடிக்கிறீங்களான்னு கேட்டால் ஃபீமேல், மிரிண்டா குடிக்கிறீங்களான்னு கேட்டால் மேல், கல்கண்டு சாப்பிடுங்க, சக்கரை சாப்பிடுங்க, இந்த மாதிரியான கோட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய உள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான கோட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க உனக்கு பெண் குழந்தை தான் சொல்லிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இன்னும் 6 மாதம் 7 மாதம் வந்து இப்போவே நான் உனக்கு டெலிவரி மாதிரி பார்த்து குழந்தைய வெளியில் எடுத்துடுறேன், அதுக்கு நீ எனக்கு காசு தரணும், ஒரு 10,000 என்னவோ தரணும், 9,000 ஏதோ தரணுன்றாங்க. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட இப்போ காசு இல்லைன்றாங்க. அப்போ நீ என்ன பண்ணுற, டெலிவரி டைமில் இங்கே வந்து குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு காசு கொடுத்துறேன் அப்படின்னு பேசினாங்க. இந்த விஷயத்தை நான் வந்து கட்டுரையாக எழுதி அதுக்கப்புறம் 2 நாளில் வந்து அங்கே ரெய்ட் பண்ணி ஸ்கேன் சென்டர்ஸ் எல்லாத்தையும் மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன், க்ரை ஏற்பாடு பண்ணேன் ஜேர்னலிஸ்ட்கான ஒரு மீட்டிங்கில்.
அப்போ ஒரு விஷயம் வந்து அங்கே அந்த இடத்துல இருந்த ஒரு தோழர் பக்கத்தில் நிற்கிட்டாங்க. இப்போ டெக்னாலஜிக்கலாக நம்ம டெவலப் ஆகுறோம்ல, ஆக ஆக பெண்களுக்கு எதிரான வன்முறையோட எல்லா வடிவமும் வேறு மாதிரி போகணும்ல. ஸோ இப்போல்லாம் மொபைலாக நடத்துகிறாங்க அந்த ஸ்கேன் சென்டரை. நீங்கள் கார்லேருந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து திருச்சி வரைக்கும் போகிறீங்களா, அதுக்குள்ளே வந்து ஸ்கேன் பண்ணி உடனே உங்களுக்கு வந்து சொல்லி உடனே ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து டெக்னாலஜிக்கலாக பெண்களுக்கு எதிரான வன்முறைன்றது இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகுது. அதோடு அது வந்து முன்னேறுது. பெண்களுக்கு எதிரான வன்முறையை வந்து எப்படி வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது இந்த சமூகம் ஒரு செயல்பாடாகவே செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பெண் பிறப்பதற்கு முன்னாடியிலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அது எல்லாமே வந்து கவிதா ஆக்சுவலாக டச் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில். நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல்னு வந்தால் ட்ராப் அவுட் ரேட்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸ்கூலில் வந்து இப்போது ரோபியா சுட்டி காட்டின மாதிரி உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓரளவுக்கு படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல், மெட்டர்னிட்டி லீவ் மாதிரியான சிக்கல்கள். எனக்கு நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஆண்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜேர்னலிஸ்ட்லாம் நிறைய பேருக்கு பெரும்பாலும் பொதுவாக ஸ்மோக் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்குது. நான் இப்போ ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், நீ மெட்டர்னிட்டி லீவ் பற்றி குறை சொல்கிற, ஒரு நாளைக்கு நீ வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற ஸ்மோக் பண்ணுறதுக்கு. அந்த 20 மினிட்ஸ் ஆஃபீஸ் டைமில் தான் நீ பண்ணுற. இட்ஸ் நாட் லஞ்ச் டைம், இட்ஸ் ப்ராப்பர் ஸ்மோக்கிங் பிரேக்ஸ். ஓகே, அப்போ அந்த 20 மினிட்ஸ் ஆஃபீஸ் டைமில் தான் பண்ணுற, கூட 4 பேரை கூட்டு போகிற. அப்போ ஒரு 5 பேரோட ப்ரொடக்டிவிட்டி, ஒரு 4-5 பேரோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுது. அதை விட மெட்டர்னிட்டி லீவ் கம்மி தான் அப்படின்றத வந்து நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து ஒரு பெண் பிறப்பதற்கு முன்னாடியிலிருந்து பிறந்த பிறகு கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், ஹானர் கில்லிங் பற்றி அவங்க கவிதா இந்த புக்கில் பேசுகிறாங்க. ஹானர் கில்லிங், திருமணத்தில் இருக்கக்கூடிய சாய்ஸ், பர்சனல் சாய்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை மரணம் வரையில் ஒரு பெண் வந்து ஒரு அடக்குமுறையை எதிர்கொண்டு ஒரு பெண் தனக்காக வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த சமூகத்தில் வந்து இன்னும் தரல அப்படின்றது தான் நிதர்சனம். அதற்கு எதிரான ஒரு குரலாகத்தான் நான் இந்த புத்தகத்தை வந்து பார்க்குறேன். அதற்கு எதிரான ஒரு வலிமையான குரல். இந்த மாதிரியான குரல் வரலாற்றில் இருக்குது. நிறைய இடங்களில் வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. விர்ஜினியா உல்ஃபோட ரொம்ப அழகான ஒரு கோட் இருக்குது. அனானமஸ்னு வரக்கூடிய பெரும்பாலான வரலாறு பதிவு செய்யப்பட்ட வரலாறுகளில் இங்கிலீஷில் எழுதும்போது அனானமஸ்னு எழுதுவாங்க. அந்த மாதிரி அனானமஸ்ன்றதெல்லாம் பெண்களாக தான் இருக்கும். ஜார்ஜ் எலியட் ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள். அவங்க ஜார்ஜ் எலியட்ன்ற ஆண் பேரில் ஏன் எழுதினாங்கன்னா, பெண் பேரில் எழுதுனா அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றதுனால. ஸோ அனானமஸ் அவங்க சொன்ன மாதிரி வரலாறு அப்படின்றது வந்து ஆண்களால் எழுதப்பட்ட வரலாறாக இருக்கிறது. ஆனால் இடையிடையே வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் ஔவையார் பேசின மாதிரி எத்து செய் செல்லினும் அத்து செய் சோரேன் அந்த கோவத்தை வெளிப்படுத்தினதாகட்டும். 15வது நூற்றாண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு யுகபாரதி தான் நான் பேட்டி எடுக்கும்போது இந்த விஷயத்த சொன்னார். 15வது நூற்றாண்டில் நங்கைன்னு ஒருத்தங்க, ஒரு தலித் விமன், அவங்க வந்து ஒரே ஒரு புக்கு தான் எழுதுகிறாங்க. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு புக் அது, பாய்ச்சலூர் பதிகம் அப்படின்னு. ஒரு சில கவிதைகள் அதில் வந்து அவங்க எப்படி எழுதுகிறாங்கன்னா, பொதுவாக அவங்க ஒரு தலித் பெண் அப்படின்றதுனால அவங்க வேதம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஊர் மக்களின் கட்டுப்பாட்டை மீறி அவங்க கற்றுக்கிட்டு அவங்கள வந்து நெருப்பில் தூக்கி போடுறாங்க நங்கையை. அப்போ நெருப்பில் போடுறதுக்கு முதல் நாள் வந்து அந்த கவிதைகளை அவங்க எழுதுறதா ஒரு குறிப்பு சொல்லுது. ஒரு கவிதையை மட்டும் நான் வந்து இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ அகிலையும் வேம்பையும் போட்டால் அது வேறு வேறு வாசனை தரும் நெருப்பில் போடும்போது, ஆனால் ஒரு அந்தணனையும் புலையரையும் நெருப்பில் போட்டால் வேறு வேறு வாசனை தருமான்ற மாதிரி அந்த துணியில் ஒரு கவிதை வரும். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லான வாய்ஸஸ் வந்து குறிப்பாக தமிழ் சூழலில், தமிழ் இலக்கியத்தில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பதிவாகி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வரிசையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன். குறிப்பாக பெண்களுடைய எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் ஹெல்த் பற்றி கவிதா இன்னும் விரிவாக எழுதணும், இன்னும் நிறைய அதை பற்றி ரிசர்ச் எல்லாம் செய்யணும். ஏன்னா அதை பற்றி உண்மையிலேயே கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது சார்ந்த குற்ற உணர்வை நீக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே சமூகம் சார்ந்த மிக முக்கியமான முயற்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. பெண்களை பொறுத்தவரை பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல். இப்போ என்னுடைய அனுபவம் அப்படின்றது பொதுவாக நான் ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன்னா அது பொதுவாக பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அனுபவமாக இருக்கிறது அப்படின்ற அளவில் பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த புக்குமே தோழர் ஓவியா சொன்ன மாதிரி அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து அவங்க வேறு ஃபார்மேட்டில் வச்சு எழுதுகிறாங்க அப்படின்ற அளவில் ரொம்ப முக்கியமான புக். நான் ஒரே ஒரு கோட்டோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆட்ரே லார்ட்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க கருப்பின பெண்ணியலாளர். அவங்க நான் படிச்சிடறேன் அந்த கோட்டை. ஐ எம் நாட் ஃப்ரீ வைல் எனி விமன் இஸ் அன்ஃப்ரீ ஈவன் when her shackles are very different from my own. என் கையில் இருக்கும் தலைகளை விட இன்னொரு பெண்ணின் தலைகள் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு விடுதலை கிடைக்கும் வரை நான் விடுதலை பெற்றிருந்தாலும் அந்த விடுதலை உண்மையான விடுதலை இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இந்த முக்கியமான ஒரு கோட்டை பிரதிபலிக்கிற ஒரு புத்தகமாகவும் இந்த புத்தகம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இன்னும் விரிவாக அவங்க தோழர் சொன்ன மாதிரி இன்னும் விரிவாக இதை பற்றி எழுதுவதற்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது. அந்த முயற்சியை வந்து தோழர் கவிதா கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.